வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து கரூர் வந்திருக்கோம். கரூரில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி என்னன்னா, டெய்லியும் காலையில் எழுந்த உடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வகையாக நம்ம எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆஃபீஸுக்கு அடித்து பிடிச்சி எல்லோரும் போவீங்க. அந்த டைமில் ஐயோ டைம் ஆகிடுச்சு, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பொடி வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. அது என்னமே இட்லி மிளகாய் பொடி தாங்க. இந்த இட்லி மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா இங்கே கரூரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு வச்சு பண்ணுறாங்க. இட்லி பொடியில் சாதாரணமாக எல்லாருமே வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கருப்பு உளுந்து உடச்சு உளுந்து தான் எடுத்துக்கிறோம். ஓகே, கருப்பு உளுந்துங்கும் போது இன்னுமே கூடுதல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதனால தான் கருப்பு உளுந்து போகிறோம். ரைட்டு. இந்த பொடி ரெடி பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணிவிட்டு இட்லி சுட சுட ஊற்றி மினி இட்லி ஊற்றி அதில் பொடி இட்லியாக பண்ணி சாப்பிடலாம். பூண்டு நல்லா தட்டி போட்டு வெங்காயம் போட்டு. அப்படியா? ஆமாம், சூப்பராக. அப்போ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதான் நினைக்கிறேன் எங்களுக்கு. கண்டிப்பாக வேறு எதுவுமே தேவையில்லை, தி பெஸ்ட் சைட் டிஷ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. ட்ராவல்க்கெல்லாம் நீங்கள் வந்து பொடி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியான வேலை. நீங்கள் கடையில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம போய்க்கலாம். ரைட். நீங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி ஆனாலும், அதாவது எக்ஸாம்பிள் மார்னிங் 9 o'clock பண்ணுறேன்னா ஈவினிங் 6 மணி ஆனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆனியன் பூண்டு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் இல்லைங்க, காரம் இல்லை. நீங்கள் என்ன போடும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் காரம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்பா வேறு மாதிரி. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறோம் யாருன்னா திருமதி சிவசக்தி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்ல விஷயம். சரி, இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஓகே, இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 600 கிராம், கடலைப்பருப்பு 250 கிராம், எள்ளு 60 கிராம், உப்பு 30 கிராம், காஞ்ச மிளகாய் 150 கிராம், பெருங்காயம் ஒரு 5 கிராம் போதும். பொடி ரெடி பண்ணிவிட்டு நம்ம போட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெரிய வெங்காயம் 2, பூண்டு ஒரு 15 பல் 1-2 தட்டினது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்தரணும். ஓகே. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் தான். ஆமாம். ஸோ இது வந்து தனித்தனியாக வரணுமா இல்லை எல்லாம் ஒன்றா போட்டு வரலாமா? தனித்தனியாக தான். ஒவ்வொரு பருப்புக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஆமாம், ரைட். உளுத்தம்பருப்பு சீக்கிரம், கடலைப்பருப்பு லேட் ஆகும். ஆமாம். சரி, ஓகே, டன். இப்போ இந்த மாதிரி காஞ்ச மிளகா வச்சிருக்கும் போது நான் வெயிலில் காய வச்சு அப்படி யூஸ் பண்ணலாமா? வெயிலில் காய வச்சாலும் லைட்டாக சூடு பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு. சரி, ஓகே. அதாவது அந்த நல்லா காய வச்சிருக்கிறத போட்டால் தான் இன்னும் நல்லா இருக்கும். ரைட். இன்னொன்று சீக்கிரமாக அரைப்படும். இல்லை கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருந்ததுன்னா என்ன ஆகுனா அந்த மிளகா அரைச்சிடலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வண்டு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ உளுத்தம் பருப்பை அடிச்சிடும். சரி, இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கும்போது நீங்கள் எப்படி பார்த்து வாங்குறீங்க மார்க்கெட்டில்? இல்லை ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு யாரும் இருக்காங்களா? ரா மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு பக்கம் வாங்கி பார்த்து எது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது. நல்ல விஷயம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு வறுக்கிற பக்கம் என்ன? நல்லா செவந்து வர வரைக்கும் வாசமும் நல்லா வரும் உங்களுக்கு. வறுத்து முடிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வறுக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் நல்லா வறுபடும். பருப்பு ஹையில் வச்சிட்டோம்னா செவந்து வந்துடும். அந்த வாசம் வராது, இன்னும் பச்சையாகவே இருக்கும். ஆமாம். சரி, டன். அப்போ வறுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. வறுக்க நல்லா வாசம் வருது உளுத்தம் பருப்பு. வறுத்த பிறகு தான் அந்த உளுத்தம் பருப்போட வாசம் வரும். கிட்டத்தட்ட இந்த 3/4 கிலோவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து ஸ்லோவாக எடுத்துருக்கு. கலரும் லைட்டாக மாறி இருக்கு. இதுதான் பக்கம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். சரி, டன். மிளகாய் இதுலேயே போட்டு சூடு பண்ணுறதுனாலும் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணு. இதுக்கப்புறம் மிளகாய் வந்து ரொம்ப சூடாகுது இல்லை? மிளகாய் வந்து லைட்டாக சூடானா போதும். சரி, ஓகே. ஏன்னா நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதனால லைட்டாக சூடானா போதும். அதனால் இதுலேயே போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க? எப்படி வறுத்து வச்சுருக்கீங்களா இல்லை சன்லைட் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். பெஸ்ட் ஆப்ஷனில் மிளகாய் இருக்குது. நீங்கள் நேராக வந்து வறுக்குறீங்கன்னா அப்போ நெடி அதிகமாகும். ஆமாம். ஆனால் ஆயில் போட்டு வறுப்பீங்களா இல்லை? இல்லைங்க, இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப கூட போட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா போதும். சரி, ஓகே, போட்டலாம். மிளகாய் காம்போட போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் அந்த குழம்பு தூள் அரைக்கும் போது காம்போட போடுறது அரைப்பாங்க போய் அம்மாலாம். ஐடா, ஆனால் தவறுலாம் இல்லை. ஸோ ஆனால் சார் காம்போட போடுறீங்களே ஏன் போடுறீங்கன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன் வார்த்தையை. ஆனால் காம்பு நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எடுக்கும்போது நீங்கள் உடச்சு போடலாம். ஆனால் அதுவே வந்து ஒரு 100 கிலோ 50 கிலோ பண்ணனா அது ப்ராக்டிக்கலாக இல்லை. அதாவது உண்மையான விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒர்க் ஆரம்பிக்கிறோம். லைட்டாக அந்த சூடு ஏறினா போதும். உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக அந்த ப்ரௌனிஷாக லைட்டாக செவந்து வந்தால் போதும். போதும்.
நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது நல்லா செவந்து வராது, உங்களுக்கு உள்ள நல்லா ஆனால் வறுபட்டுருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். எடுத்து பல்ல நம்ம வாயில் போட்டாலே கரெக்ட் முடக்கு. ஆமாம், ஓகே போதும். ஓகே, மிளகா லைட்டாக சூடேறினோடனே இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஓகே, போதும். அந்த பக்கம் அந்த மிளகா வறுத்தது போதும். சன்ட்ரை பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு சூடேறினா போதும். எத்தனை நாள் அப்படி பண்ணி வச்சுருப்பீங்க சன்லைட்டில்? புது மிளகாயாக இருந்தால் ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சதுன்னா தாராளமாக போதும். ஓகே. ஒவ்வொரு பழைய மிளகானா? பழைய மிளகானா உங்களுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் வரும் உங்களுக்கு. ஓகே. சீசன் முடியிற டைம்ல எல்லாம் அப்போல்லாம் 2 நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. அப்போ வந்து நம்ம 2 நாளோ 3 நாளோ போட்டு தான் ஆகணும். சரி, ஓகே, டன் டன் டன். ஓகே, இப்போ இதை எடுத்து ட்ரேயில் கொட்டிடலாம். கொட்டிடலாமா? கொட்டிடலாம். ஓகே, டன். இப்போ வறுத்தாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்தது கடலைப்பருப்பு, எள்ளு எல்லாம் வறுத்துடலாம். சரி, ஓகே. அதே மாதிரி நான் இங்கே வந்து பெருங்காயம், தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நைஸாக அரைக்க மாட்டோம், அதனால கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணோம்னா அரைப்படாது, கொஞ்சம் சரியா அரைப்படாது உங்களுக்கு. அதனால தூள் பெருங்காயம் போகிறேன். தூள் பெருங்காயம், அதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சு வறுத்தலாமா? வறுத்தலாம். ஓகே, இந்தாங்க, இங்கே 2 ஊரில் தான் இருக்குது. எது ஃபர்ஸ்ட் வேணும் உங்களுக்கு? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு இதுவும் டைம் ஆகும், ஏன்னா எள்ளு சீக்கிரம் வறுபட்டுரும். ஓகே. அதனால கடலைப்பருப்பு எள்ளு அப்படி போட்டோன்னே டக்கு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல பொரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் கடலைப்பருப்பு வந்து இருக்கிறதுலேயே கடலைப்பருப்பு லேட் ஆகும். தோரம் பருப்பு அப்படிதான். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும். எப்படி உளுத்தம்பருப்பு வறுத்தமோ அதே மாதிரி தான். சரி, ஓகே. இது கருவேப்பிலை போட மாட்டீங்களா? கருவேப்பிலை போட மாட்டோம். ஓ, நல்லா ஒரு கை கருவேப்பிலை போட்டு தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. இதில் கருவேப்பிலை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் மாறும். புரியுது. அதனால போகிறதில்ல. வெறும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு. சரி, இந்த எள்ளு இருக்குல்ல, நம்ம கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணுமா, வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாமா? நாங்கள் கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணுறோம். எள்ளு பொடிக்குமே வந்து கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். சரி, ஓகே. அதே மாதிரி எள்ளு வந்து ப்ராசஸிங் டைம் ஜாஸ்தியாகும். வாங்கி க்ளீன் பண்ணி காய வச்சு திரும்ப சன்ட்ரை, ஷேடோ ட்ரை பண்ணி திரும்ப சன்ட்ரை பண்ணி அதிகமான கலப்படம் இருக்கும். கல், மண், அதே தான். சின்ன குட்டி குட்டியாக இருக்கு, அந்த வேப்பது தெரியாது. நம்ம அரிச்சு போடும்போது பார்த்தோம்னா அடியில் தண்ணியில் நிற்கும். ரைட், ஓகே. கலர் நல்லா மாறி இருக்கு, நல்ல செவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கடலைப்பருப்பு பாருங்க, எல்லாமே ஈவனாக வறுத்துருக்காங்க. ஒன்று கூட கருப்பாக, ஒன்று லைட்டாக, அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்காங்க. எப்படி உளுத்தம் பருப்பு வறுத்தமோ அதே மாதிரி எனக்கிட்ட உளுத்தம் பருப்போட கடலைப்பருப்பு அதிகமாக டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் 600-700 கிராம் வறுக்கிறது, இது 1/4 கிலோ அதே டைம் எடுக்கும். அதை விடவே எக்ஸ்ட்ரா எடுக்குது. ஓகே. அடுத்து எள்ளு வறுக்க போகிறோம். சரி, ஓகே. உப்பையும் எள்ளையும் ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளு கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால உப்பும் அதிலே போட்டோம்னா அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இழுத்துரும் உங்களுக்கு. லைட்டாக சூடு பண்ணுறப்ப உப்பு போட்டுறேன். அதாவது நீங்கள் வீட்டில் இதுமாதிரி கல் உப்புலாம் போட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பவுடர் பண்ணிங்கன்னா அந்த கல் உப்பில் ஈரத்தன்மை இருக்கும். அதனால என்ன பண்ணோன்னா அந்த உப்பு போடுற ஜாடின்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இதே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் நீங்கள் போட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் டப்பா வீடாக போயிடும், துரு பிடிச்சிரும், ஓட்ட விட ஆரம்பிச்சிடும், நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி உப்பு வந்து வறுத்துட்டு போடும்போது அந்த ஈரத்தன்மை போகும்போது மற்ற பொருளோடு சேர்ந்து அரைச்சின்னா கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். கண்டிப்பாக. உப்பு போட்டாச்சு, அதோட எள்ளு போட்டுடலாம். ஓகே, எள்ளு போட்டாச்சு. எள்ளு போட்டு ரொம்ப நாள் வறுக்க வேண்டியது இருக்காது நினைக்கிறேன். சூடானே பொரிய ஆரம்பிச்சிடும், அது டப்புன்னு புரிஞ்சு வரும். ஆமாம். எள்ளு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பொடிக்கு. சாதாரணமாக எள்ளு போடாமே அரைப்பாங்க, எள்ளு போடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். எள்ளு நல்லா பொரிஞ்சு வருது. இதுக்கப்புறம் இதையும் எடுத்து தனியாக கொட்டி வச்சிடலாம். ஆமாம், நல்லா அந்த பொரிஞ்சு வருது. அதே டைமில் அந்த எள்ளு அதிகமாக வறுத்தாலும் கசப்பு தன்மை வந்துடும். பண்ணக்கூடாது. ஸோ இது ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ இது மாற்றிடலாம். ஓகே. இப்போது இந்த உளுத்தம்பருப்பு, இந்த காஞ்ச மிளகா இது தனியாக எடுத்து வச்சுருக்கோம், கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க. என்ன காரணம்? கடலைப்பருப்பு 1-2 அரைப்போம், அது வந்து ஓரளவுக்கு நைஸாக அரைக்கலாம். உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது, கொரகொரப்பு வந்து கரெக்டாக வராதுங்கிறனால தனித்தனியாக போடுவோம். தனித்தனியாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதான் விஷயம். ஓகே, இப்போ அது மாற்றிடலாமா? இப்போ அந்த எள்ளு இதிலே போட்டுடலாமா இல்லை இதில் போடுறோமா? இதில். ஓகே, இதோட பெருங்காயம் போடுறோமா?
சூட்லேயே வந்து எது கூட வேணாலும் போடலாம். சூட்டில் வந்து பெருங்காயத்தை போட்டுடலாம். தூளை போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம். எப்படி குறகுறன்னு அரைக்கிறதுன்னா 80% 90% எதிர்பார்க்கும். குறகுறப்பு வந்து ஒரு 80% இருக்கிற அளவுக்கு அரைச்சிருவோம். ஓகே டன். அப்போ அரைச்சிட்டு காமிங்க. எங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாம் வச்சுருக்காங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லியை சாப்பிட போகிறோம். நீங்கள் டன். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு, ஏன்னா ஒரே தடவையில் எல்லாமே போட்டு அரைக்க முடியாது. ஸோ உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு திரும்ப அடுத்த செட் போடும்போது எள்ளு உப்பு எல்லாத்தையும் கலந்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அப்புறம் திரும்ப ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, இது மாதிரி தான் தனியாக அரைக்கணும், ரைட்டா? ஆமாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி பத்தாது நம்மளோட மிக்ஸி. ஆமாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு அந்த குறை பக்கம் வருது. கடலைப்பருப்பு தனியாக அரைச்சி தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நைஸ். அந்த வாசம் நல்லா தெரியுது. ஆனால் காரம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான், ரைட்டா? நீங்கள் எண்ணெய் போடும்போது ஆனால் காரம் குறையும், கம்மியாகும். அப்போ இப்போ நான் செக் பண்ணி பார்த்தலாம் கொஞ்சம். சும்மா பொடி தாங்க. சாப்பிடும்போது அந்த பருப்பு 1-2 இருக்கிறதுனால நறுக்குன்னு இருக்கும். உங்களுக்கு நறுநறுன்னு இருக்கு, நல்லாவே உப்பு வேறு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன காரம் இருக்கு. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினா காரம் கம்மியாயிடும், ரைட்டா? நீங்கள் சொல்கிற ரைட்டு தான். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். பொடி இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பொடி இட்லி அவங்க ஸ்டைலில் எப்படி பண்ணுறது சொல்லி காமிக்கிறாங்க. ஓகே, டன். என்ன சும்மா ஒரு குழிக்கரண்டி தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். நல்லெண்ணெய் போதும். இட்லி பொடிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஆமாம், வேற எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை நெய்யோட நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் வாசம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்புக்கு போட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. ஆமாம், போட்டோன்னே பொறியுமா அந்த கடுகும் உளுத்தம் பருப்பும் பொரிஞ்சு வரட்டும். ஓகே, பொரிஞ்சு வந்தோன்னா அடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோட்டலில் வேலை செய்யும்போது நான் நெய் பொடி இட்லியும் கேட்பாங்க. ஆனால் நெய் பொடியில் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேன். ஓகே, மிட் நைட்டில் வந்து அதிகமாக கேட்குற ஒரு ஸ்நாக்ஸ் அது. டக்குனு வேலை முடியும். வெறும் இட்லி கொடுத்தா அந்த டைமில் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக. இன்னொன்று எங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. சாம்பார் சட்னி எல்லாம் வைக்கணும். அதுக்கு பொடி இட்லி தரேன் சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே, நல்லா தரவாக போடுங்க. அந்த பொடிக்கு அந்த கருவேப்பிலை தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கும். இதுக்கப்புறம் பூண்டு போட்டுடலாம். பூண்டு இந்த வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காரப்பொடி, அதாவது இட்லி பொடியை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த வாசத்துக்கு அந்த பூண்டோட வாசம் நல்லா எடுத்து இருக்கும். அந்த பூண்டு வதங்குறப்பவே உங்களுக்கு வாசம் வருது பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு சாப்பிட தோணும். இன்னொன்று அந்த பொடியும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னொரு இட்லி சாப்பிடலாமா இருக்கும். எப்படி சாம்பார் இட்லி பிடிக்குமோ அது மாதிரி இந்த மாதிரி பூண்டு போட்டு வதக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸ். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இட்லியை போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியை போட்டுக்கலாம். சுட சுட இட்லி அக்கேஸில் வந்துருக்கு பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. அதுவும் மினி இட்லிலாம் செஞ்சுருக்காங்க. ஆமாம், சுட சுட இட்லி. எத்தனை தட்டு இட்லி? 3 தட்டு இட்லி. ஆமாம். அப்புறம் இந்த பொடி பொடியை போட்டு டாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய் விட்டு இறக்கணும்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூப்பர். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? இல்லை, ஆன்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே டாஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம். சரி, ஓகே, போடுங்க. நல்லா தரமாக போடுங்க. காரசாரமாக சாப்பிட்டாலும் அவ்வளோதான். நம்ம பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிறுத்தி வச்சுட்டு லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சரி, ஓகே. என்ன வேணும்? நல்லெண்ணெய். சரி, ஓகே. நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஊற்றவா? ஊற்று. எவ்வளோ சொல்லுங்கள்? கொஞ்சமாக ஊற்றுங்க, டேஸ்ட்டுக்கு தான். போதுமா? போதும். அவ்வளோதான், பொடி இட்லி ரெடி. இன்னைக்கு வந்து அருமையாக ஒரு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. அந்த இட்லி பொடி ரெடியான பிறகு இவங்க வந்து மெனக்கட்டு இந்த இட்லி பொடியை வந்து நீங்கள் இட்லியோட சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து, சார் எங்கள் இட்லி பொடி சாப்பிட்டு பாருங்கள், வந்து தி பெஸ்ட் பொடி, ரொம்ப நல்லா இருக்கும், காரசாரமாக சொல்லி சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அந்த இட்லியோட அப்படியே சொல்லுங்கள்.
அதே மாதிரி கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை டின்னருக்கோ செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லாத அன்னைக்கு அவசரத்துக்குலாம் இதை தாராளமாக செய்யலாம். ஓகே, டன் டன் டன். பொடி ஒன்று இருந்தால் போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்பா வேறு மாதிரி. இந்த இடத்துல அந்த பொடி வந்து தனியாக சாப்பிடும்போது அந்த உப்பு எல்லாம் கட்டாங்க. நெல்லில் கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணும்போது அந்த வாசம், ஆனால் அந்த டைமில் ஒரு கல் உப்பு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி வெரி குட், நைஸ். ஒரு ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் பண்ணுற அந்த இட்லி பொடி எப்படி பண்ண சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நிறைய பேருக்கு பேசிக்கான ரெசிபிகள் தான் வந்து பிரச்சனையே வர வீட்டில். நிறைய பேர் வீட்டில் ரசம் தான் பிரச்சனை வரும், ரைட்டா? சிம்பிளாக வைக்கிற சாம்பார், சட்னி அதெல்லாம் வர நிறைய பேருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், இந்த சிம்பிள் ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக அந்த குவான்டிட்டி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் தெரியுங்களா? என் பேர் சிவசக்தி, கரூர்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம், சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு. என்னோடய ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேங்க, 8610861886. தேங்க்யூ. உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஒரு பொடி சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்தபடி எதனா இன்னும் சம்திங் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க எனக்கு. சரிங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதுனா பொடி வகையில் எதாவது வேணுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். எல்லா பொடி வகையும் உங்களுக்கு தருவாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி எடுத்துருக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.